தளபதி 69க்காக வி ஆர் வெயிட்டிங். பட் அதுக்கப்புறம் டோன்ட் குயிட்னா அப்படிங்கிற மாதிரி தளபதி ஃபேன்ஸ் தளபதிக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. தென் இந்த கோரிக்கையை நம்ம தளபதி ஃபேன்ஸ் ஒருபடி மேலே போய் சோத்துல எழுதியும் போட்டாங்க. ஸோ இதோடைய போட்டோஸ் தான் தளபதி ஃபேன்ஸ் மத்தியில் வேற லெவலில் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் நம்ம தளபதி இவ்வளோ பெரிய மார்க்கெட் விட்டுட்டு போறது தளபதிக்கு மட்டும் இல்லாம தமிழ் சினிமாவுக்கும் ஒரு பெரிய இழப்பு தான். ஏன்னா லாஸ்ட் இயர் மட்டும் நம்ம தளபதி லியோ வாரிசுன்னு 900 கோடி கலெக்ஷன் கொடுத்திருந்தாரு. ஸோ இது மாதிரி மார்க்கெட்டை விட்டுட்டு போறது தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய இழப்பு தான். சொல்ல போனால் இந்த கலெக்ஷனை யாருமே கொடுக்கல லாஸ்ட் இயர். ஸோ தளபதி மட்டும்தான் கொடுத்துருக்காரு. ஆனால் அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரி இருக்க தளபதி ஃபேன்ஸ்க்கு தளபதி 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம் திரும்பவும் நடிக்க வாய்ப்பு இருக்குன்னு சின்னதாக ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம் ரிசல்ட்டை பார்த்துட்டு தான் நம்ம தளபதி நெக்ஸ்ட் பிளான் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம தளபதி இந்த கோரிக்கையை அக்செப்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. தென் நம்ம தளபதி 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம் கண்டினியூஸாக வருஷம் ஒரு படம் பண்ணிட்டு இருந்தா பொலிட்டிக்கல் பார்ட்டியை பில்ட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது அரசியல் கொள்கைகளை படம் மூலியமா சொல்றதுனால மக்களுக்கு ஈஸியாக சென்றடையும். ஸோ அது செம்ம யூஸ்ஃபுல் தான். ஸோ தளபதி 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம் இதை கன்சிடர் பண்ணணும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் தளபதி என்ன பண்ண போறாருன்னு. தென் ஃபைனலாக இந்த நியூஸ் பற்றின உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அண்ட் இது மாதிரி தளபதி பற்றின அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.